ஹலோ கைஸ், நான் அவங்க செஞ்சேன். வெல்கம் பேக் டு சஞ்சய் கேமிங். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக போட்டிருந்த அந்த டவர் ஏறுற கேமோட பாட்டு தான் போட போகிறோம். அதுவும் வந்து வேறு லெவலில் போட போகிறோம். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா என்னோடய காயின் பாருங்கள், அதாவது என்னோடய காயின் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 2.18 சிசி. அப்படின்னா என்னன்னே எத்தனை ஜீரோனே கணிக்க முடியாத அளவுக்கு வந்து அவ்வளோ அதிகமாக நம்மள்ட்ட வந்து காயின்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என் பின்னாடி ஒரு விங் இருக்குல்ல, கெத்தாக இருக்கா. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பார்க்கவே ரெயின்போவாக ஏஞ்சலெட்டிக்காக இருந்தாலும் இட்ஸ் டெவில் விங்கு. ஓகேவா? அதில் பாருங்கள் கொம்பெல்லாம் வச்சுருக்கான். நான் பல்லு பயங்கரமாக கொடூரமாக இருக்கும். அது வந்து ஒரு டெவில் டைப் விங்கு. ஓகேவா? இந்த விங்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும்னா, இந்த ஈஃபில் டவர் எவ்வளோ ஹைட்டு. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸு வெறும் 2 செகண்டில் வந்து நான் ஏறிடுவேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்கிட்ட நிறைய காயின்ஸ் இருக்கிறதுனால நான் வந்து எல்லாேருக்கும் ஃப்ரீ பெட்ஸ் கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஃப்ரீயாக யாருக்கு வேணால் பெட்டு வந்து கொடுக்க போகிறேன். பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக ஏறுறாங்க, அதை மட்டும் பாருங்கள். மரண ஸ்பீடாக ஏறிட்டுருக்கேன். ஆக்சுவலாக வந்து இது வந்து ரொம்ப நேரம் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் இது என்னன்னாலனா ரோப்ளக்ஸாலே இந்த ஸ்பீடில் வந்து ஃப்ரேம் ட்ராப் ஆகுது. இப்போ நான் ஏறினா இறங்குறேனானே தெரில, அவ்வளோ வேகமாக வந்து ஏறிட்டுருக்கேன். இட்ஸ் லுக்கிங் குட் இல்லையா? ஸோ இவ்வளோ வேகமாக வந்து ஏறி வந்து முடிச்சு விட்டேன். ரைட்டு, இப்போ போய் நம்ம வந்து வின் எடுத்துடலாம். ஒரு வின்னாக தராங்க. ஆல்ரெடி நான் 9 வின்னு வச்சுருக்கேன். இப்போ இன்னொரு வின்னு. இப்போ நான் அடுத்த வேர்ல்டு வந்து போயிடுவேன். அடுத்த வேர்ல்டில் இதோட அதிகமாக காயின்ஸ் கிடைக்கும். ஸோ நான் இந்த வேர்ல்டில் உள்ள பெட்ஸை கொடுக்க போகிறதில்ல, 2வது வேர்ல்டில் இருக்கிற பெட்ஸை வந்து கொடுக்க போகிறேன். ஓகேவா? அதுவும் இல்லாமல் இந்த வேர்ல்டில் உள்ள பெட்ஸும் தரப்போகிறேன். 2வது வேர்ல்டில் இருக்கிறவங்களுக்கு 2வது வேர்ல்டு பெட்ஸும், முதல் வேர்ல்டில் இருக்கிறவங்களுக்கு முதல் வேர்ல்டு பெட்ஸும் தரப்போகிறேன். அது இல்லாமல் மிஸ்டீரியஸ் பெட்ஸ், அதாவது வந்து கிடைக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமான பெட்ஸ் எல்லாம் நம்மளோட பிக் சப்போர்ட்டர்ஸ், பெரிய பெரிய சப்ஸ்கிரைபர்ஸ் தான் தரப்போகிறேன். பெட்டு வாங்கணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பெட்டுலாம் கிடையாது, எல்லாமே ஃப்ரீ. நான் இப்போ வச்சுருக்கிற இன்வென்ட்ரியில் வச்சுருக்க பெட்ஸ் எல்லாமே ஃப்ரீ. அந்த டபுள் பெட்ஸை தவிர மற்ற எல்லாமே ஃப்ரீ தான். ஓகேவா? இப்போ பாருங்கள் லெஜெண்டரி கேட் இதெல்லாம் வந்து ஃப்ரீ தான். ப்ராமிஸாக சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த பெட்ஸெல்லாம் வந்து ஃப்ரீயாக எடுக்கலாம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ரோப்ளக்ஸில் என் அக்கௌண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்தா மட்டும் போதும். நானே உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுவேன். டேரெக்டாக நானே உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுவேன். எப்போ கேம் விளாட்லான்னு கேட்பேன். நீங்கள் எந்த டைம் சொல்கிறீங்களோ அந்த டைம் வந்து உங்களோட விளாண்டு உங்களுக்கு வந்து பெட்ஸை வந்து ட்ரேட் பண்ணுவேன். மற்ற கேம்ஸ் மாதிரிலாம் கிடையாது. இதில் ஃப்ரெண்ட் பண்ணால் மட்டும்தான் பெட்டு கொடுக்க முடியும். அதனால தான் ஃப்ரெண்ட் பண்ண சொல்கிறேன். இங்கே பாருங்கள், மிஸ்டீரியஸ் செம லக்குங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்பின்னே மிஸ்டீரியஸ் விழுகிறதுலாம் பயங்கரமான லக்கு. இருந்தாலும் நமக்கு விழுந்திருக்கு. ஸோ இந்த பெட்டுமே வந்து நான் தரதான் போகிறேன். 3 டாகு. என்ன ப்ரோ சாதாரண எப்பிக் பெட்லாம் கொடுத்து ஏமாத்துறீங்கன்னா, இதோட வேல்யூ மட்டுமே 48 மில்லியனுக்கு மேலே. ஓகேவா? டார்க் பேர்டு வந்து 32 மில்லியனு. இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே தரப்போகிறேன். நீங்கள் எந்த வேர்ல்டாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக தரேன். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே அதிக காயின் வச்சுருக்கேன் நம்ம தான். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக ஏறிட்டு இருந்தேன். நான் வந்து இடையில நிறைய வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன், ஏன்னா அவ்வளோ ஸ்பீடாக ஏறினேன். ஓகேவா? தமிழ்நாட்டிலே நம்ம தான் அதிக காயின்னு நினைக்கிறேன். வாய்ஸை ஸ்கிப் பண்ணால் நான் மூச்சு விடாமல் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த காரணத்தினால தான் வாய்ஸை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகேவா? மற்றபடி எதுவும் இல்லை. ஸோ ஓகேங்க, இங்கே வந்து இவன் என்ன தரான்னா நம்மளுக்கு கவுபாய் ஹெட் தரான். இது வரைக்கும் யாருமே இவ்வளோ ஹைட்டு ஏறினது இல்லைப்பா, ஆச்சரியமாக இருக்குப்பாங்கிறான். ஒரு டெலிஸ்கோப் வச்சு பார்க்கலாமா? ஸோ பார்க்க முடியல. இது நல்லா தான் இருக்குது டிசைன் பண்ணுறதுனால, பார்க்குற மாதிரி இருந்தால் இட்ஸ் லுக்கிங் குட்டு. சரி ஓகே, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா குதிச்சா வாயிலாம் அப்படிங்கும். அந்தளவுக்கு ஹைட்லேருந்து குதிக்கிறோம். எல்லாம் நம்மள தான் பார்க்குறாங்க. ஆல் ஐஸ் ஆர் ஆன் மை ஹெட் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம தான். ஓகேவா? எல்லாம் நம்மள தான் பார்க்குறாங்க. யார் அவங்கள ஹைட்டில் ஏறுறாங்க. ஸோ இந்த மாதிரி சீப்பான பெட்லாம் நான் தரப்போகிறது இல்லை. எல்லாமே லெஜெண்டரி, எப்பிக்கு, ரேர், அவ்வளோதான். மற்றபடி சீப்பான பெட்ஸே கிடையாது. எல்லாமே கணக்கில் உள்ள பெட்ஸ் தான் தரப்போகிறேன். இந்த கிவ் அவே எதுக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன்னா, எல்லாம் ஒரு காரணமாக தான். சப்ஸ்கிரைபுக்காகங்கிறத விட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக. ஓகேவா? சப்ஸ்கிரைபுக்காகங்கிறத விட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக. இப்போ வந்து நம்ம இதை வாங்கிடலாம். ஓகே, வாங்கியாச்சு. ரைட்டா? ஸோ வந்து இப்போ நமக்கு இன்னொரு விங்கு கிடச்சி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் வந்து காஸ்ட்லியான விங்கு தான். இந்த மாதிரி விங்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். வந்து பெட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நானே ரோல் பண்ணி தரேன். விங்ஸ் மட்டும் நீங்கள் காசு கொடுத்து வாங்கி கேட்டால் போதும். நீங்கள் எப்போ எனக்கு சாட் பண்ணுறீங்களோ நான் உடனே கேமுக்குள்ளே வந்து உங்களுக்கு பெட்ஸ் வந்து வாங்கி கொடுத்துருவோம். ஓகேவா? நீங்கள் வந்து பண்ண வேண்டியதெல்லாம் வந்து என்னோடய ரோப்ளக்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு ஃபாலோ, அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட், அவ்வளோதான். ஸோ பேர் வந்து என் மண்டைக்கு மேலே இருக்கும்.
போன வீடியோவில் பேர்லாம் வந்து டைட்டில் போட்டு கொடுத்துருப்பேன். இங்கே பாருங்கள், ஃப்ரேம் வந்து பயங்கரமாக ட்ராப் ஆகுது கேம் விளாடும்போதே. அதை என்னால் வந்து உணர முடியுது. ஃப்ரேம் வந்து பயங்கரமாக வந்து ட்ராப் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ மேபி எடிட்டிங்கில் ஃப்ரேம் ட்ராப்பை வந்து குறைக்க முடியுதான்றதை பார்க்கலாம். குறைக்க முடியும்னு தான் நினைக்கிறேன், பார்ப்போம். ஓகேவா? எடிட்டிங்கில் வந்து நான் ஃப்ரேம் ட்ராப்பை வந்து எப்படியாவது குறைச்சிருவேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மள்ட்ட வந்து ஆல்ரெடி வந்து நம்மள்ட்ட நிறைய பெட்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த கிவ் அவே வந்து எதுக்காக பிளானிங் பண்ணேன் அப்படின்னா ஒரு காரணத்துக்காக தான். என்னடா ப்ரூஃப் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃப்ரீயாக வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் வந்து பெட்டு தரப்போகிறேன். ஓகேவா? இந்த சர்வரில் யாரெல்லாம் பெட்டு கேட்குறாங்களோ அவங்களுக்குலாம் தரப்போகிறேன். அது காமெடியாக இருந்தாலும் இதான் உண்மை. ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட பெட்டை வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு என்சான்மெண்ட் பண்ணி காட்ட போகிறேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட ஃபஸ்ட்டில் எக்யூப்பில் இருக்கிற இந்த ஒரு பெட்டை வந்து என்சான்மெண்ட் நமக்கு என்ன கிடைக்கிதுன்னு பார்க்கலாம். மணி கிடச்சா நல்லாயிருக்கும், பட் என்ன கிடைக்கிதுன்றதை பார்க்கலாம். லக்கு கிடச்சிருக்கு, அதுவும் ஒன்று தான். ஓ பாவிங்களா, ஏமாற்றி விட்டாங்க. பரவாயில்லைங்க, இதே நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இன்னும் ஒரு பெட்டு வந்து நான் வந்து என்சான்மெண்ட் பண்ண போகிறேன். அது யாருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ வந்து போட்டி. ஃபஸ்ட்டு இந்த வீடியோவுக்கு வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட் யார் பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டு. ஓகேவா? ஸோ ரைட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெட்டு எந்த பெட்டுங்கிறத மட்டும் தான் நான் சூஸ் பண்ணலான்னு இருக்கேன். என்ன பெட்டு அப்படின்ற மாதிரி நான் மறுபடியும் போய் ஹேட்ச் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அப்படி ஹேட்ச் பண்ணப்போ எனக்கு வந்து ஒரு லெஜெண்டரி பெட்டு கிடச்சிச்சு. அதான் விங் டாக் அப்படின்ற ஒரு லெஜெண்டரி பெட்டு. சரி, இதையே நம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் வந்து விங் டாக் வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் வந்து இது வந்து ஒரு நல்ல பெட்டு. வந்து கிரிச் டாக் பண்ணலாமா விங் டாக் பண்ணலாமான்னு யோசித்தேன். அப்புறம் விங் டாகே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி விங் டாக் பண்ணால் மணி 333 இதெல்லாம் வேறு லெவலுங்க. ஸோ இதெல்லாம் எடுத்திங்கன்னா மரண காயின் வரும் உங்களுக்கு. ஓகேவா? அப்போ வந்து எக்யூப் பண்ணி காட்டுறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சல்லி காசு மாதிரி தான். பட் உங்களுக்கு இதெல்லாம் பெரிய அமௌண்ட்டுங்க. ஓகேவா? ஸோ மணி 333 பெரிய விஷயம். அது வந்து யாருக்கு கிடைக்கிதுங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவுக்கு ஃபஸ்ட்டு யார் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு தான் வந்து இந்த மணி 333 தர போகிறேன். அந்த லக்கி பர்சன் யாருங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபை பெல்லில் போட்டிருந்தீங்கன்னா எடுத்தோடனே நீங்கள் பண்ணிடலாம். பட் பார்க்கலாம் யார் அதுன்னு. ஓகேங்க. ஸோ மேலே ஏறிட்டேன். வந்து இன்னொரு தடவை வின் எடுத்துகிட்டு ஜம்ப் பண்ணிடலாம். ஓகேவா? ஏன் பயங்கரமாக எனக்கு மறுபடியும் இன்னொரு என்சான் கிறிஸ்டல் கிடச்சிருக்கு. யோ மேன், வாய்ப்பே இல்லையா? எனக்கு மறுபடியும் இன்னொரு என்சான் கிறிஸ்டல் கிடச்சிருக்கியா? அடேங்கப்பா ப்ரோ, எனக்கு இன்னொரு என்சான்மெண்ட் கிறிஸ்டல் கிடச்சிருக்கு ப்ரோ. ஓகேங்க. இப்போ வந்து இங்கே வந்து நான் வந்து ஹேட்ச் பண்ண போகிறேன்னுலாம் சொல்ல மாட்டேன். 400 மில்லியன் இல்லை, டேரெக்டாக 16 ட்ரில்லியனில் போய் நான் வந்து உங்களுக்காக என்சான் பண்ண போகிறேன். ஓகேவா மக்களே? நான் என்னென்னா ட்ரில்லியன் என்சான் பண்ணாலும் மிஸ்டீரியஸ் கிடச்சா கூட அது மில்லியனாக தான் இருக்கும். எக்எஃப்ங்கிறவங்க ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க ரெக்வஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். அவங்களுக்கு வந்து பெட்டு தேவைப்படுறது கொடுக்கலாம். சரி, எப்படி ப்ரோ திடீர்னு உனக்கு இவ்வளோ காஸ்ட்லியான பெட்ஸ் கிடச்சிச்சுன்னா? நம்ம பழைய சேனலில் வந்து பிளாக் ஸ்பூட்ஸ் வீடியோலாம் போடுவோம்ல பழைய சேனல், அது கூட பேன் ஆகிடுச்சுல இப்போ ரீசெண்டாக. அந்த சேனல் பார்த்திங்கன்னா வந்து அந்த சேனலில் நம்ம கூட ப்ளே பண்ணியிருந்தார்ல கிட்ஸ் அண்ட் ஃப்ரூட்லாம் கொடுத்துருந்தால மார்க் பிரதர். நம்ம மார்க் ப்ரோ தான் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நமக்கு வந்து கொடுத்துருந்தாரு. இந்த மாதிரி வீடியோ போடுறோன்னே இந்த கேமே அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணார். இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஏன்டா இதெல்லாம் வந்து இன்ட்டு மார்க் போட்டுட்ருக்கேன்னா இதெல்லாம் வந்து டெலீட் பண்ணுறது. ஓகேவா? இதெல்லாம் சீப்பு ப்ரோ, புரியுதா? இதெல்லாம் சீப்பு பெட்டு. அதனால வந்து இதெல்லாம் தூக்க போகிறோம் ஒன்றுன்னா. சரி, இந்த ஸ்கல் ஷேருக்கு மட்டும் இருக்கட்டும். மேபி அது ஃப்ரீயாக கொடுக்குறோன்னா ஒரு காரணம் இருக்கணும். நெக்ஸ்ட்டு அதை வச்சு எதுனா வாங்குற மாதிரி எக்ஸ்சேஞ்ச் அந்த மாதிரி எதுனா கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா மக்களே? இந்த ஃப்ரீ பெட்ஸ்லாம் வந்து நான் வந்து அதாவது வந்து ஃப்ரீ பெட்ஸ்னால் சாதாரணமான பெட்டெல்லாம் கொடுக்க போகிறதே இல்லை, சீப்பாலாம் கொடுக்க போகிறதே இல்லை, எல்லாமே காஸ்ட். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஷைனி மூன் பேர்டு தரப்போகிறேன். அந்த லக்கி பர்சனே யாருங்கிறது நமக்கு தெரியாது. நான் முதல்ல சொல்லிட்டேன், இந்த கிவ் அவேல நீங்கள் வந்து சேரணும்னு நினச்சிங்கன்னா பண்ண வேண்டியதில் ஒன்று நம்ம சேனலுக்கு மட்டும் ஒரே ஒன்று. ஓகேவா? ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு கமெண்டில் வந்து உங்கள் யூஐடி சொல்லிட்டு நீங்கள் வந்து எனக்கு வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துட்டா போதும். ஓகேவா? அவ்வளோதான், மேட்ரு முடிஞ்சிச்சு. ரோப்ளெக்ஸில் வந்து என்னோடய அக்கௌண்ட் அப்படியே ஃபாலோவும் பண்ணி விட்டிங்கன்னா அவ்வளோதான். இந்த கிவ் அவேல பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு உண்மையாக பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி பெட்ஸாக தர போகிறேன். ஸோ இப்போ இதெல்லாம் ஏன் பூட்டு போடுறேன்னா, ஆக்சுவலி இந்த பூட்டெல்லாம் நான் எதுக்கு போடுறேன்னா, இந்த பூட்டு போடுற பெட்ஸ்லாம் வந்து பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து நான் தரப்போகிறது இல்லை. ஓகேவா? மற்ற எல்லா பெட்ஸும் தரப்போகிறேன்.
நான் வந்து ஒரு 2 மிஸ்டீரியஸ் பெட்ஸ்லாம் வந்து தரப்போகிறேன். ஓகேவா, 2 லாக்கு போட்டேன், 1 தரப்போகிறேன். அந்த 1 யார் அந்த பெரிய லக்கியஸ்ட் பர்சனுங்கிறது இந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தெரிஞ்சிடும். ஓகேவா மக்களே, ஸோ வந்து நல்லாவே இருக்குது. ஓகேவா, ஆனால் வந்து இந்த கேமில் பார்த்திங்கன்னா நான் வந்து இதை வந்து ஃபோனில் உள்ள அந்த ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டை வச்சு பண்ணதுனால பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரேம் ட்ராப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேவா, ஸோ ஃப்ரேம் ட்ராப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த FF40ங்கிறவர் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தாரு, சிண்டா அவரை ஃப்ரெண்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் இன்னும் ப்ரூஃப் காட்டவே இல்லை, அதனால் ப்ரூஃபை காட்டிடுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா லீவ் கொடுத்துட்டு மறுபடியும் ஜாயின் பண்ணிட்டேன். எதனாலனா இது எப்படின்னா மறுபடி அவங்களோட ஃப்ரெண்டில் போய் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு ட்ரேட் பண்ண முடியும். ஓகேவா, இந்த FF40ங்கிறவர் அப்புறம் இந்த எப்கஃப் இவங்க 2 பேரும் நமக்கு வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு FF40க்கு வந்து பெட்டு வந்து ட்ரேட் பண்ணிடலாம். அவருக்கு என்ன தரலாம் அப்படின்னா இந்த 23 மில்லியன் பெட்டு கொடுக்கலாம். அவர் அக்செப்ட் பண்ணுறாரான்னு பார்க்கலாம். அக்செப்ட் பண்ணிட்டாருங்க. ஓகே, ஸோ நான் வந்து என்ன ப்ரோ உங்களுக்கு இந்த பெட்டு போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியாக வேணுமான்னு கேட்டேன். அவரும் பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே இன்னும் ரிப்ளை பண்ணல. எனக்கு தெரிஞ்சு இப்போ இன்னும் அதாவது பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து இது வந்து பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையா, ஏன்னு தெரிலையே. மேபி அவர் இந்த வேர்ல்டில் எங்கேயாவது இருக்கலாம். அவர்கிட்ட எங்கே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கேன். அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஆஃப்டர் தட் சீன் அவர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெப்ளை கொடுத்துட்டாரு. அவர் வந்து வேர்ல்டு 4 ஆக்சுவலி வந்து வேர்ல்டு 4 வந்து எல்லாமே குவாட்ரில்லியன். ஓகேவா, குவாட்ரில்லியனில் தான் இருக்கும். அதனால் வந்து வேர்ல்டு 4க்கு வந்து நமக்கு 500 தேவை. அதுக்கெலாம் சான்ஸே கிடையாது. லண்டன் UK இப்போதைக்கு நம்மளால் போக முடியாது. ஓகேவா, ஸோ அதனால் வந்து அவருக்கு வந்து நம்மளால் என்ன முடியும்னா ஒரு மிஸ்டீரியஸ் பெட்டு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஆஃப்டர் தட் பார்த்திங்கன்னா இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு தோணிருக்கு. அவர் பார்த்திங்கன்னா அவருக்கு நம்ம கிஃப்ட் கொடுக்கலான்னா அவர் நமக்கு கிஃப்ட் கொடுக்குறாரு. அதுவும் 17 குவாட்ரில்லியன் கொடுத்துருந்தாரு. ஆக்சுவலி ப்ரோ அதெல்லாம் வேணாம் ப்ரோ, நான் உங்களுக்கு இங்கே ஃப்ரைட் அண்ட் பெட்டு தரேன் அப்படின்ற மாதிரி அவருக்கு கொடுத்தேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு மிஸ்டீரியஸ் பெட்டு வந்து அவருக்கு தர போகிறோம், அந்த குரிஷ் டாக். ஓகேவா, என்னத்தில் 2 பெட்டு லாக் பண்ணிட்டு ஒரு பெட்டு தான் தருவாங்க, அந்த பெட்டை தூக்கி இவருக்கு கொடுத்துட்டியே என்னத்தில் இப்படி ஏமாற்றிட்ட அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. இன்னும் 2 பெட்டு இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 2 ஹார்ஸ் தொடர்ந்து வந்து ஆட்டோ ஹேட்ச் போட்டு AFK போட்டுருவேன். ஸோ அதில் பெருசாக நமக்கு எதுனா மாட்டலாம். ஓகேவா, சில நேரம் கழிச்சு அவர் வந்து யூனோ ரிவர்ஸ் நமக்கே போட்டு விட்டார். குவாட்ரிலியன் போட்டு ஹாப்பி அப்படின்ற மாதிரி கேட்டுட்டார். என்ன ப்ரோ நான் வந்து W வச்சுருக்கேன், சும்மா போய் தான் ப்ரோ சொன்னேன் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். கொஞ்ச நேரம் கழிச்சு தலைவர் இருந்தாலும் டக்குன்னு அது கொடு ப்ரோன்ட்டார். தலை எந்தா தலை நான் அவனுக்கு இன்னொன்று தரேன் அப்படின்ற மாதிரி அவருக்கு மறுபடியும் இன்னொரு கிரச்டாக வந்து போட்டு விட்டேன். ஓகேவா, அப்புறம் மறுபடியும் அவர் கொடுத்த அந்த இதை வந்து திரும்ப அவருக்கே போட்டு விட்டேன். அதான் அவர் கொடுத்ததே அவருக்கு போட்டு விட்டேன் அந்த மாதிரி ஒரு இதில். ஓகேவா, ஸோ வந்து இப்போ வந்து நான் ஃபுல்லாகவே வந்து ரோலே பண்ண போகிறேன். ஓகேவா, ஒன்று நான் வந்து கோஜா மாதிரி நான் அப்படின்ட்டு போட்டு வாய்ப்பில்லை ராஜா அப்படின்ற மாதிரி கோஜா மாதிரி சொல்லி என்கிட்ட இருக்கிறதே அதான் ப்ரோ அப்படின்ற மாதிரி காலில் விழுந்துட்டேன் டக்குன்னு. அவர் வந்து சரிட்டார். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த கிவ்அவேல நீங்கள் ஜாயின் பண்ணுறது ரொம்ப சிம்பிள்னு சொல்லிட்டேன். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கிவ்அவேல வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஓகேவா, நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணலாட்டியும் மறக்காமல் நம்ம கிவ்அவே ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா ஃப்ரீ பெட்ஸ் அள்ளி கொடுக்க போகிறேன். பாக்கெட்டில் அள்ளி போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா மக்களே, ஸோ இதனால் மறக்காமல் நம்ம கிவ்அவேல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே. கிவ்அவே வந்து ஒரு மெயினான மேட்ரு. ஸோ பாய் கைஸ், டேக் கேர்.